நாங்க பேசுற எதையுமே நீங்க ஒளிபரப்ப முடியாது. அப்படியே அந்த பாலையா படத்தை எடுத்துருக்கலாம். ம், 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 ம். நான் என்ன கேட்குறேன்னா, வினோத் இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ நீங்க நெறைய பேட்டிகள் குடுத்தீங்க. ம். பெரும்பாலும் படம் ரிலீஸ் ஆகுறப்போ, இந்த மாரி இயக்குனர்கள் குடுக்குற பேட்டியில படத்த பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. ஒரு பொய் சொல்லி ஒருத்தன் ஜெயிக்கிறான். போட்டிக்கு இன்னொருத்தனும் பொய் சொல்ல ஆரம்பிச்சுறான். பொய்களால் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டும்னு நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து அப்படி ஒரு பொய் சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன உடனே அத நம்பாதீங்க. சோஷியல் மீடியால சொல்ற எதையும் உடனே நம்பாதீங்க. இப்ப நானே சொல்றேன்ல, நான் வந்து என் படம் ரிலீஸ் ஆவறதுக்காக நான் வந்து 2 வாட்டி அழுதேன்னு சொல்றேன். அது உண்மையா இருந்தா கூட, அத விட பெரிய பிரச்சனை மக்களுக்கு இருக்குல்ல. ஸோ ஆனா அவன் எனக்கு "டேய் ஒண்ணும் ஆவாதுடா கவலைப்படாத. உன் படத்த நான் போய் பார்ப்பேன்னு" ஒருத்தன் நெனைக்கிறான்ல. நான் அத தான் மென்ஷன் பண்றேன். அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல அவ்வளோ கொசுக்கள் கடிச்சிட்டு இருந்தப்போ கூட நிம்மதியா தூங்குன வினோத், இன்னைக்கு நிம்மதியா தூங்குற இடத்துக்கு இருக்கீங்களா? அந்த நிம்மதி இருக்கா? இல்ல தூக்கம் வரமாட்டேங்குது தான். இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தூங்குறது? அந்த ஒரு விஷயம் முக்கியமா கேட்கணும்னு நெனச்சேன். இந்த நார்மலா ஒரு படம் பண்ணோம். அது விஜய் சாரோட கடைசி படங்கிறப்ப கூடுதல் எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஆனா இவ்வளவு நெருக்கடிகள் இந்த படத்துக்கு தேவையான ஒரு சலிப்பு வந்துச்சா? இன்னும் ஓப்பனா சொல்றேன். ப்ரொடியூசர் வந்து ஒரு ஷாட் நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்போ அந்த பாட்டில் வந்து "ஒருத்தனும் வரானே திருத்திட போறானே" அப்படின்னு லைன் பாடணும் அவர். அப்போ அவர் சொன்னார், "என்ன மீனிங் இதுக்குன்னு?" கேட்டார். அது வந்து இதான் மீனிங்னு சொன்னேன். "இந்த லைனை நான் பாடுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாதேன்னு சொன்னார் கேட்டார். கரூர் நிகழ்வே ஹச் வினோத் தான் பிரச்சனைக்கே காரணம். ஹச் வினோத் போயிட்டு அங்கே ஷூட்டிங் பண்ணது தான் காரணம் சொல்லி, நீங்க அது இல்லன்னு அப்பவே மறுத்துருக்கலாமே வினோத். ஏன் பேசாம இருந்தீங்க? அது இல்லை அது எனக்கு பயங்கர வருத்தமாக இருந்தது. அப்போது Title sponsor Max Gold. Cash for gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta. Presta Women's Wear. அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran. எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura Wellness. Advanced Scientific Slimming. No pain, no surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital. கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner வாக் பக்ரி டீ since 1892. Venue partner Feathers Arada Hotel. நம்ம வந்துட்டு இங்க ஒரு மெய்யழகன் சீன் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன பிளான்ல இருக்கோம். அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு எப்படி கார்த்தி சாரும் அரவிந்த் சாமி சாரும் உட்கார்ந்து பேசினாங்களோ, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி நீங்களும் சாரும் இப்ப ஏஐ உலகம் இதை அப்படின்றதுனால பிரேம் சார் பார்க்காம பார்த்துக்குங்க. ஆக்சுவலா ஒரு குட்டி கான்வர்சேஷன் பார்க்க போறோம் சரவணன் சாருக்கும் வினோத் சாருக்கும்குள்ள. ஃப்ரெண்ட்லியா அவங்க வந்துட்டு ஹார்ட் டு ஹார்ட் என்ன ஒரு விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க, நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய கேள்விகள், அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு இப்ப பார்க்க நாங்க போறோம். பேசுற எதையுமே நீங்க ஒளிபரப்ப முடியாது. சோ அந்த மாதிரி அன்கட்டான வெர்ஷன் தான் நாங்களும் முதல்ல எதிர்பார்க்கிறோம். விஜய் சார் படம் வினோத் கமிட் ஆனப்போ பக்கத்துல நின்னேன். இப்போ விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க நேரத்துல வினோத் பக்கத்துல நிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன இந்த மாதிரிலாம் வழக்கமா நீங்க பேச மாட்டீங்களே. அப்படி இல்ல. நியாயமா வினோத்கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனையும் எதிர்பார்க்கவே முடியாது. விஜய் சார் படம் கமிட் ஆனப்போ நான் தான் செம்ம ஹாப்பியா கொண்டாடினேனே தவிர இவர் அப்படியே அமைதியா தான் நின்னுட்டு இருந்தாரு. இல்ல சரவணன் எப்படின்னா, அவர் வாழ்க்கையில நடக்கிற இன்ப துன்பங்களுக்காக பார்ட்டி பண்ணாம, சமூகத்துல நடக்கிற இன்ப துன்பங்களுக்காக பார்ட்டி பண்ற ஆளு. என்ன பாஸ் என்ன கேட்க இல்ல போறீங்க? முக்கியமா என்னன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆனப்போ நீங்க ஃபோன் பண்ணீங்க. நான் தியேட்டர்ல நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணீங்க. நான் ரோஹினில நின்னுட்டு இருந்தேன். ம். நேத்து கூட படம் பார்த்தேன். நான் ம். வந்து நீங்க கூட அந்த படத்த இத்தன வாட்டி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் பார்த்தேன். ம். நான் முக்கியமா கேட்க நினைக்கிறது விஷயம் அப்படியே அந்த பாலையா படத்த எடுத்துருக்கலாம். ம். 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 ஆனா அத தாண்டி இவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ணப்பலாம்ல. ம். இவ்வளவு விஷயங்கள் இன்னும் ம். அ அ ஒருவேளை விஜய் சாரோட கடைசி படங்கிறதுனால இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல. விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஆயுதம் இல்ல. ஸோ அப்போ அவரு வரும்போது அந்த அவ்வளோ பெரிய ஆயுதமா இருக்கும்போது,
அதில் எவ்வளோ தூரம் சில விஷயங்கள் சொல்லலாம், அது ரிஸ்க்காக இருந்தாலும் சொல்லலான்றது தான் யோசனையாக ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு ரீமேக் ஒத்துக்கிறோம். ஸோ சில விஷயங்கள் வந்து எப்படி வரும், இதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா, இது சீரியஸாக இருக்குமா இருக்காதா அப்படிலாம் யோசனைலாம் இல்லை. இதில் எவ்வளோ தூரம் என்ன சொல்ல முடியும், நுணுக்கமாக எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும். ஒரு சின்னதாக பேக்ரவுண்டில் வர பேர் ஆகட்டும், ஒரு மெழுகான்னு வச்சா கூட அது ஏன் வைக்கிறோம், அந்த மாதிரி நிறைய எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சப்டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணணுன்றது தான் ஐடியா. ஸோ அந்த ஆயுதத்தை எடுத்து எவ்வளோ ஆழமாக வெட்ட முடியுமோ, எவ்வளோ சக்தியோட வெட்ட முடியுமோ வெட்டியிருக்கோம். அது பார்ப்போம். இல்ல எனக்கு தெரிஞ்சு அதாவது விஜய் சாருக்காக மட்டும் இல்ல, ம். மக்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்ம எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நம்ம வந்து ஒரு சின்ன குறுகிய வட்டத்துலலாம் வாழ்ந்து, நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்லாம் இனி வாழ்ந்துற முடியாது. ம். நம்மள சூழ்ந்து நடக்கிற எல்லாவித அரசியலையும் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த படத்துல கொண்டு வந்திருக்கீங்க. ம். இது வந்து பாலையா சார் படத்துலயோ, இல்ல நம்ம டிஸ்கஷன்லயோலாம் இது இல்ல. ம். அடுத்து, அடுத்து, அடுத்து நான் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ம். ஆ நான் என்ன கேட்கிறேன்னா, வினோத் இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ நீங்க நெறைய பேட்டிகள் குடுத்தீங்க. ம். பெரும்பாலும் படம் ரிலீஸ் ஆகுறப்போ, இந்த மாரி இயக்குனர்கள் குடுக்குற பேட்டில படத்த பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. ம். படத்த ம். பத்தி, சம்மந்தப்பட்ட நடிகர்கள பத்தி தான் பேசுவாங்க. ஆனா, அத தாண்டி உங்க படம் ரிலீஸ் ஆகுறப்பலாம் நான் அவ்ளோ ஆவலா இருப்பேன். ஏன்னா, நீங்க பொது பார்வையோட நெறைய விஷயங்கள் பேசுவீங்க. இப்ப கூட வந்து ஒரு பொய் சொல்லி ஒருத்தன் ஜெயிக்கிறான். போட்டிக்கு இன்னொருத்தனும் பொய் சொல்ல ஆரம்பிச்சாராம். பொய்களால் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டும்னு நீங்க சொன்ன விஷயம் வந்து, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா, அதோட தீவிர விஷயத்த புரிஞ்சுக்காமலா, இல்ல புரிஞ்சுக்காத மாதிரியா இல்லாம, அதையே பொய்யா கட்டமைக்கிறது இருக்குல்ல. அந்த மாரி விஷயங்கள எப்படி தாங்கிக்கிறீங்க? இல்ல அது வந்து நான் இப்ப தான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். அந்த மாரி ஒரு கேள்விக்கு. அது தாங்குறது இல்ல. நான் சொல்றது இத இத மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து அப்படி ஒரு பொய் சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். உடனே அத நம்பாதீங்க. சோசியல் மீடியால சொல்ற எதையும் உடனே நம்பாதீங்க. அப்படி சொல்லியிருக்கனா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சிரும்ல. ஸோ அப்போ அ ரொம்ப காலமா சொல்றது தான். உங்க பாலகுமாரன் சார் டயலாக் கூட இருக்கும்ல, "அழுகியோ சிரிப்போ ஒரு 15 செகண்ட் தள்ளி போடுறா" அப்படின்ட்டு. ஸோ பார்த்த உடனே நம்பாம, அதோட ஒரிஜினல் இதுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அதோட உண்மை தெரிஞ்சிரும். ஸோ அடிப்படையா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா சோசியல் மீடியா வந்து ஒரு ஆ யாரு வேணா, என்ன வேணா பண்ண முடியும். அப்படின்ற ஃப்ரீடம் இருக்கு. அப்ப அந்த ஃப்ரீடம்ம சில பேர் வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. சில பேர் அதிகாரத்த சம்பாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆ சில பேர் வேற விஷயங்கள் ஆ அவங்களுக்கு ஒரு காதல சம்பாதிக்க யூஸ் பண்றாங்க. வேற ஏதேதோ சம்பாதிக்க யூஸ் பண்றாங்கல்ல. ஸோ அப்போ எல்லாரும் நம்மள ஒட்டுமொத்தமா ட்ரை பண்றது, நம்மள பயன்படுத்திக்க நெனைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி சம்பாரிக்கிறாங்கன்னா, நம்ம டைம் தான். நம்ம டைம் தான் அவங்க எல்லாருக்கும் தேவையா இருக்கு. நீங்க அவங்க பேசுறத கேட்கணும். அவங்க பாடுறத கேட்கணும். அவங்க ஆடுறத கேட்கணும். ஏதோ ஒண்ணு பார்க்கணும். நீங்க அந்த 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு காசு, அவங்களுக்கு ஃபேம் எல்லாமே. அப்ப நீங்க உங்க டைம இன்னொருத்தருக்கு குடுக்குறீங்க தானமா. அதாவது உங்க லைஃபையே குடுக்குறீங்க. உங்க லைஃப்ல இவ்ளோ டைம் தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க 60 வயசோ, 70 வயசோ வாழ்றீங்கன்னா, அதான் உங்களுடைய டோட்டல் டைம். அந்த டைம்ல 1 ஹவரோ, 2 ஹவரோ டெய்லி நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னொருத்தருக்கு. அப்ப நீங்க வெறுமனே அந்த டைம குடுக்கறத விட, அந்த டைம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நீங்க அந்த 2 மணி நேரத்துல நீங்களும் கத்துக்கிட்டு உங்க லைஃப்பும் பெட்டர் பண்ண முடியும்னா, அது சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ அப்ப நீங்க சோசியல் மீடியாக்கு குடுக்குற டைம உங்களுக்கும் பயனுள்ளதா மாத்திக்கங்க. ஸோ அப்ப உங்களுக்கும் பயனுள்ளதா மாத்திக்கணும்னா, சரியான விஷயங்கள தேடி பாருங்க. அப்படி சரியான விஷயங்கள் எது அப்படின்னு நீங்க யோசிச்சு, படிச்சு, டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்க. அப்படி முடிவெடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். பார்த்த உடனே எதையும் நம்பாதீங்க. இதான் நான் சொல்ல இல்ல விரும்புறேன். நான் ரொம்ப மிக குறிப்பா கேட்கணும்னா, ஒரு ஒரு விஷயத்த பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு 1000 கோடி வச்சிருக்கிறவங்க உட்காந்து அழுதா கூட, உடனே மக்கள் இறக்கப்படுறாங்க. இத வந்து நீங்க 5, 6 வருஷத்துக்கு முன்னாலேயே பல சம்பவங்கள்ட்ட என்ட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனா, இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்த வச்சு, குறிப்பா உங்க கதாநாயகனையே சார் கலாய்க்கிறாங்க வரைக்கும் சித்தரிக்க ஏன்டா பேசினோம்னு வருத்தமா உண்டு. இல்ல அதான் அது ஒரு பயம் குடுக்குது நமக்கு. என்னன்னா, நம்ம நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். அத மாத்தி மாத்தி விடுறாங்க. அ மாத்தி வேற விதமா பண்றாங்கன்ட்டு சொல்லி. அதுல என்ன பிரச்சனைன்னா, "நீ யார சொல்லி பேசின அப்ப சொல்லு" அப்படின்னாலும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்ப இதுக்கு நெறைய உதாரணங்கள் இருக்கு. நெறைய நான் சொல்றது பொதுவாவே அ பெரும் பணம் இருக்கிற அ அவங்க கிட்ட அ இருக்கிறத விட அன்பும், கருணையும் மக்கள்ட்ட ஜாஸ்தியா இருக்கு. அவங்க வந்து அததான் நான் மென்ஷன் பண்ணேன். நம்ம வந்து ஒரு டைரக்டரா இருக்கோம். இப்ப நானே சொல்றேன்ல, நான் வந்து என் படம் ரிலீஸ் ஆவறதுக்காக நான் வந்து 2 வாட்டி அழுதேன்னு சொல்றேன். அது உண்மையா இருந்தா கூட, அ அத விட பெரிய பிரச்சனை மக்களுக்கு இருக்குல்ல. ஆ ஸோ ஆனா அவன் எனக்கு "டேய் ஒண்ணும் ஆவாதுடா கவலைப்படாத. உன் படத்த நான் போய் பார்ப்பேன்னு" ஒருத்தன் நெனைக்கிறான்ல.
நான் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன். நானுமே அப்படி யோசிச்சிங்கன்னா நானுமே அயோக்கிய பையன் தான் அந்த விஷயத்தில். அதனால அதை போட்டு திருப்பி திருப்பி இன்னொருத்தருக்கு மேலே பழி போடுறது சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நான் வந்து அவங்க கொடுத்த இன்ட்ரோ வேற மாரி இருந்துச்சு. நான் மட்டும் பழைய பத்திரிக்கையாளவே மாறி பேட்டி கேட்டுட்டு இருக்கேன். முக்கியமா கேட்கணும்னு நெனச்சேன்னா, ம். அ நம்ம வந்து ஆரம்ப காலத்தில பேசினப்போன்னு சொல்லுவீங்க, "கொசுக்கடி இல்லாத ஒரு வீட்ல வாழ்ந்தேன்னா போதும். என்னுடைய அதிகபட்ச டார்கெட் வந்து அதுதான்" அப்டின்னீங்க. ம். இன்னைக்கு வந்து கொசுவே இல்லாத நாட்ல கூட நீங்க போய் வாழ முடியும். ம். அப்பேற்பட்ட உயரத்த அடைஞ்சிருக்கீங்க. நான் கேட்கறது, அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல அவ்வளவு கொசுக்கள் கடிச்சிட்டு இருந்தப்போ கூட நிம்மதியா தூங்குன வினோத், இன்னைக்கு நிம்மதியா தூங்குற இடத்துக்கு இருக்கீங்களா? அந்த நிம்மதி இருக்கா? இல்லை, தூக்கம் வரமாட்டேங்குது தான். இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தூங்குறது? ஸோ அதான் அதான் அது அடைஞ்ச பிறகு, இப்போ நம்ம அந்த சுச்சுவேஷன் அடைஞ்ச பிறகு அது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கேன் நான். ஸோ அதை நம்ம செயல்கள் வழியா, அடுத்தடுத்து செய்ய போகிற விஷயங்கள் வழியா, ஆ, அதே நம்ம என்ன ஆசைப்பட்டு அதை அடைஞ்சோமோ அதை மற்றவங்களுக்கும் கிடைக்கணுன்ற இடத்துக்கு தான் யோசிக்கிறேன். இல்ல முக்கியமா வலிமையில வந்து வலிமை, மாற்று விமர்சனங்கள் நெறைய இருந்தா கூட, நீங்க சொல்ல வந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து பொதுத்தளத்தில கால் வைக்கிறப்போ, அவனுடைய நேரம் எப்படி அமையணும்? அவனுக்கு விளையாட்டு தொடங்கி பொழுதுபோக்கு விஷயங்கள் எப்படி அமையணும்? அத வந்து அது இல்லன்னா, அது வீட்டையும் கெடுத்து, நாட்டையும் கெடுக்கிற ஒரு விஷயமா இருக்குங்கிறத, அப்பேற்பட்ட விஷயத்த ஒரு பெரிய ஹீரோவோட படத்துல அ சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலயும் அப்படிதான். ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா, விஜய் சார் படம். ஆனாலும் அடித்தட்டு மக்களுக்குமான அரசியல் இருந்துச்சு. இது சரியா புரிஞ்சுக்கப்படாம, இது இப்படி எடுத்துருக்கலாம், அப்படி எடுத்துருக்கலாங்கிறப்ப, ஒரு அடுத்த படத்துல வேணாம், நம்மளுக்கு இந்த இதெல்லாம் இல்ல, வேணாம். இல்ல. அத நான் ஒத்துக்கிறேன். இப்படி எடுத்திருக்கலாம், அப்படி எடுத்திருக்கலான்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா, நம்ம சொல்லும்போது, அது புரிஞ்சு எனக்கு புரியலன்னு சொல்லல அவங்க. சில பேருக்கு வந்து புரியல. இன்னும் இன்னும் எளிமையா சொல்லியிருக்கலாம், அல்லது இன்னும் டிராமேட்டிக்கா சொல்லியிருக்கலான்ற பாயிண்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸ்ல அவ்வளோதான். அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா, எனக்கு நெறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. அப்ப இதில சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலான்றது என்னோட ஐடியாவா இருக்கு. இல்லன்னா, அந்த ஒரு எனக்கு ஒரு 15 நிமிஷம் கிடைக்குதுன்னா, அந்த 15 நிமிஷத்துல ஏதோ ஒரு மேட்டர சின்னதா அப்படி சொல்ல முடியும். ஆ அந்த மாரி சமயத்துல அந்த விமர்சனங்கள் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்த படத்துல மேபி ஹீரோ இல்லாம பண்ண போற படத்துல, அத ஃபுல் ஸ்ட்ரெச்சா இன்னும் கிளீனா பண்ண ட்ரை பண்ணுவேன். இல்ல நான் பார்த்து பார்த்து வியக்கிறது வினோத், இந்த மாபெரும் உழைப்பு போறது இருக்குல்ல, இதோட 4வது தடவ அந்த படத்த பார்த்துட்டேன். இத விட கஷ்டத்த குறைச்சு, உழைப்பு குறைச்சு, ஆ எல்லாருக்கும் ரொம்ப சின்ன இப்போ 3 மணி நேரம் லெங்த் ஏன் இவ்வளவு அப்படிங்கிற மாரிலாம் கேட்கறதுல, ரொம்ப இதா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நெனைப்பீங்களா? இல்ல, இல்ல. இப்ப இது தேவையானதுனால தான் வச்சிருக்கோம். எனக்கு வர விமர்சனங்கள் எல்லாமே டைம் எதுவுமே தெரியல. பயங்கர பரபரப்பா இருக்குன்னு தான் வருது. 3 மணி நேரம்ன்றது வந்து அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிரியேட் பண்றத தான் நான் பார்க்குறேன். அது எனக்கு வந்து பயங்கர லேக்கா இருக்கு. அந்த மாரி எந்த விமர்சனமும் வரல. கொண்டாட்டமா பார்க்குறாங்கன்ற ரிப்போர்ட் தான் எனக்கு இருக்கு. இல்ல, அது நான் நேத்து வரைக்கும் தான் சொல்றேன். நேத்து வரைக்கும் பார்த்தப்ப கூட, ஆ சந்திரமல்ல பார்த்தேன். ஒவ்வொரு தியேட்டரா பார்த்துட்டுருக்கேன். அதெல்லாம் மக்களுடைய ஆ ஒரு நம்ம எந்த இடம் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே கொண்டாட்டமா இருக்கு. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜனநாயகன் அதிரி புதிரி வெற்றி. ஆ அந்த ஒரு விஷயம் முக்கியமா கேட்கணும்னு நெனச்சேன். இந்த நார்மலா ஒரு படம் பண்ணோம். அது விஜய் சாரோட கடைசி படங்கிறப்ப கூடுதல் எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஆனா இவ்வளவு நெருக்கடிகள் இந்த படத்துக்கு தேவையான்னு ஒரு சலிப்பு வந்துச்சா? இல்ல, இல்ல. அது இப்போ நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன். புரொடியூசர் வந்து அ ஒரு ஷாட் நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்ப அந்த பாட்டுல வந்து "ஒருத்தனும் வரானே திருத்திட போறானே" அப்படின்னு லைன் பாடணும் அவரு. அப்போ அவர் சொன்னாரு, "என்ன மீனிங் இதுக்குன்னு?" கேட்டாரு. ஆ அது வந்து இதான் மீனிங்குன்னு சொன்னேன். "இந்த லைன நான் பாடுறதுனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை வந்துராதேன்னு" கேட்டாரு. நான் சொன்னேன், "இந்த படம் எடுக்கிறதுனால வரப்போற பிரச்சனைய விட, உங்களுக்கு இந்த லைன் பாடுறதுனால வந்துராது" அப்படின்னேன். ஸோ, அதனால எல்லாருக்குமே அது தெரியும். நான் சொல்றது அ பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். அதாவது அவர் வந்து எம்ஜிஆர் சார் வரும்போது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அது அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது. ஸோ, அதனால விஜய் சாருக்கு ப்ராப்ளம்ஸ் குடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அ ஒரு பக்கம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு பக்கம் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே எக்ஸாம்பிள் இருக்கு. ப்ராப்ளம் குடுத்தா அவங்க என்ன ஆகுறாங்கன்ற எக்ஸாம்பிள் இருக்குன்றது தான் ஹோப், பயம் இந்த 2ம் இருந்தது. இது தெரியாமலாம் இல்ல. அதாவது விஜய் சார் லாஸ்ட்டா ஒரு படம் நடிக்கிறாரு. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்ச பிறகு நடிக்கிறாரு. படம் நடிச்சுட்டு கடுமையான பிரச்சாரங்கள்ல இறங்குறாரு. அப்படின்றதும்போது அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலாம் இல்ல. அது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படம் பண்றோம். நீங்க அந்த படத்துல அது எல்லாமே இருக்கும். ஸோ
இதெல்லாம் தெரியாம பண்ணல. ஆ ஸோ என்ன என்ன வேணும்னு எங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது. அத தான் பண்ணோம். இல்ல இப்ப நான் கரூர் சம்பவம் நடந்தப்போ, நம்ம 2 பேரும் தான் சென்னையில ஒரு வீட்ல இருந்தோம். நம்ம நியாயமா பார்த்தா நம்ம 2 பேரும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். விஜய் சாருடைய காலை புரோகிராம்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, கரூர் நிகழ்வே ஹச் வினோத் தான் பிரச்சனைக்கே காரணம். ஹச் வினோத் போயிட்டு அங்கே ஷூட்டிங் பண்ணது தான் காரணம் சொல்லி, கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்கள் முக்கால்வாசி ஊடகங்கள் பேசினப்போ, அ நீங்க அது இல்லன்னு அப்பவே மறுத்துருக்கலாமே! வினோத் ஏன் பேசாம இருந்தீங்க? அது இல்ல அது எனக்கு பயங்கர வருத்தமா இருந்தது. அப்போ அ நம்ம லாயர்ட்ட கேட்டோம். அ தெரிஞ்ச வெல் விஷர்ஸ்ட்ட கேட்கும்போது, அவங்க என்னன்னா, அ நீங்க இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பிரஷர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ விஜய் சாருக்கே இவ்வளோ பெரிய நெருக்கடி குடுக்குறாங்க. இந்த சமயத்தில நீங்க இடையில போய் மாட்னீங்கன்னா, கரும்பு மிஷின்ல கை விடுற மாரி தான். உங்கள போட்டு தூக்கி அடிச்சு பந்தாடிருவாங்க. அதனால அ நீங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தீங்கன்னா, அதிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு, அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அவங்க உண்மைய வெளிய தெரிய விடாம தான் பார்த்துப்பாங்க. ஸோ, அதனால அத நீங்க இப்ப போய் மாட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அதுக்கடுத்து சரி அது ஒரு பிரச்சனை தான்னு பார்த்தா, அதுக்கு அடுத்தடுத்து வேற வேற பிரச்சனைகள் வரும்போது, இது ஒண்ணுமே இல்லடா இந்த பிரச்சனைன்ற மாரி ஆயிருச்சு. இல்ல நியாயமா அந்த 41 பேர் மரணத்துக்கு நீங்க நைட்டு முழுக்க தூங்காம விடிய விடிய ஃபோன் பேசிட்டே தான் இருந்தீங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். ம். இது இது என்ன அடுத்து என்ன? ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பதட்டம் முழுக்க. ம். ஆனா, அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு மீடியாக்கள் பண்ணப்போ, என்னடா ஊடகம் இப்படிதான் இருக்குமாங்கிற அளவுக்கு கோபம் வரலையா? இல்ல, இல்ல. அது கண்டிப்பா அந்த வருத்தம் இருந்தது. நம்ம வந்து அ ஏற்கனவே பேட்டியில கூட சொல்லியிருக்கேன். சிம்பிளா ஜேர்னலிசம்னு நம்ம கூகுள் பண்ணா வர்ற ஜேர்னலிசம் பத்தின வார்த்தைகளே கலெக்டிங் நியூஸ், அனலைசிங் நியூஸ், டிஸ்ட்ரிபியூட்டிங் நியூஸ் அப்படின்னு வருது. சும்மா கீவேர்ட்ஸா போட்டா கூட. ஸோ, அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஜேர்னலிசமே வந்து ஒரு டேபிள்ல கிரியேட் பண்ற, அ ஒரு நியூஸ கிரியேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கு. அப்படி கிரியேட் பண்ற நியூஸ் கூட பொய்களா இருக்கு. அந்த பொய்களுக்கு ஃபண்டிங் நடக்குது. அந்த பொய்ய பரப்புறதுக்கு ஃபண்டிங் நடக்குது. ஸோ, ஒரு நாட்ல என்ன உற்பத்தி பண்ணணும்? மக்களுக்கு தேவையான விஷயங்கள உற்பத்தி பண்ணணும். அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள உற்பத்தி பண்ணணும். ஆனா, அத விட்டுட்டு இவ்ளோ பொய்கள உற்பத்தி பண்ணா, அந்த பொய்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்ப கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்காரன வெறுக்க வேண்டியதாகுது. இன்னொரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன வெறுக்க வேண்டியதாயிடுது. இன்னொரு மொழிக்காரன் 2 பேர் சிரிச்சு பேசிட்டு இருந்த 2 மொழிக்காரனுக்கு இடையில ஒரு ஹேட் கிரியேட் ஆவுது. அந்த ஹேட் வந்து லாங் டெர்ம்ல என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தன வந்து ஆ என்னுடைய நான் தோக்கறதுக்கு இன்னொருத்தன் தான் காரணம். நான் காரணம் இல்ல அப்டின்ற ஒரு ஈஸியான ஒரு புரிதல அவனுக்கு குடுக்குது. என்னோட வெற்றிய இன்னொரு மொழிக்காரன் தடுக்கிறான். என்னுடைய வெற்றி இன்னொரு மதத்துக்காரன் தடுக்கிறான் அப்டின்னு அவனுக்கு வந்து ஒரு சின்ன சுயன்பம் கிடைச்சிருது அதிலயே. அப்ப அவனோட ட்ரையே போயிடும். ஒரு ஒருத்தன் வந்து நாலெட்ஜபிளா அறிவாளியா மாறுறத விட்டுட்டு முட்டாளா மாற ஆரம்பிக்கிறான். ஸோ அப்ப நீங்க ஒரு முட்டாள்களின் தேசத்த உருவாக்கி, அந்த தேசத்த ஆள்றதுல என்ன பெருமை இருக்கு? ஸோ ஒரு அறிவாளிகள உருவாக்கி அந்த தேசத்த ஆள்றதுல தானே பெருமை இருக்கு. ஸோ இனிமேலாவது அத நோக்கி டெமோக்ரஸியோட எல்லா பில்லர்ஸும் நகரும்னு நம்புறேன். ஸோ பொய்களுக்கு எதிரான சட்டமும், அது உருவாக்குற வெறுப்புகளுக்கு எதிரான சட்டமும் இந்தியாவுல இனிமே வரணும்னு ஆசைப்படுறேன். அ வினோத் வந்து அடுத்தடுத்த உயரம் உச்சம்னு போயிட்டே இருக்கிறது அவ்வளோ பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா, இன்னுமே நெறைய பேர் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகுறப்ப, "இந்த சதுரங்க வேட்டை வினோத் எப்போங்க பார்க்கலாம்?" அப்படின்னு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா, அவங்களுக்கு தெரியாது சதுரங்க வேட்டை மாரி 15 சதுரங்க வேட்டை கதை நீங்க என்ட்டயே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. குறிப்பா குணசேகரன் நீங்க சொன்ன ஒரு திருடன பத்தின கதை. ஆ இந்த மாரி கதைகள் நெறைய இருக்கு. இத எப்படி பண்ண போறீங்க? பண்றதுக்கான வாய்ப்பே இல்லையா? இல்ல நம்ம பண்ண தான் ட்ரை பண்றோம். அப்படி பண்ணும்போதெல்லாம் 1 வருஷம், 2 வருஷம் சும்மா இருக்கும். ஸோ அதனால ஐ திங்க் இனிமே கன்வெர்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். சரி ஒரு பத்திரிக்கையாளனா கடைசி கேள்வி. ஆ இன்னைக்கு வந்து விஜய் சார் சிஎம் ஆயிருக்காரு. சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வர்றத நம்ம வந்து ஒரு மாற்றமா நம்ம பார்க்குறோம். அத எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனா, இதே வெளியிலேருந்து பார்க்குற பார்வை, "என்ன தமிழ்நாடு இப்படி இருக்கு? இன்னுமே சினிமாக்காரங்களையா சிஎம்மா செலக்ட் பண்ணுவாங்க?" அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல. இந்த 2 விதமான பார்வைக்கு மத்தியில வினோத்ங்கிற ஒரு நல்ல ஒரு அறிவாளியோட பார்வை இத எப்படி பார்க்குது? ஃபர்ஸ்ட்டு வந்து அ ஜனங்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குன்றத முழுசா நிராகரிச்ச மாரி படுது எனக்கு. இந்த விமர்சனங்கள். சினிமா நடிகருக்கு ஓட்டு போட்டாங்கன்றத ஜனங்கிட்ட ஒரு சோர்வு இருக்கு. அவங்களுக்கு ஒரு அ அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்திய ரைட்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோன்னு தோணுது எனக்கு. ஸோ அப்படி அது அது ஒரு செட்டு. இன்னொரு செட்டு விஜய் சார நம்புறது. அதாவது இந்த மனுஷன் இங்க இருக்கிற எல்லாரையும் விட நமக்கு நல்லது பண்ணுவாரு. அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு அவர் வந்து பேசின விஷயம், தமிழ்நாட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம், தமிழ்நாட்டு மக்கள புரிஞ்சுகிட்ட விஷயம், அவருடைய நாலெட்ஜ், கடும் உழைப்பு. இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் அவருடைய சக்சஸ்ன்னு நெனைக்கிறேன்.
ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்டருந்து அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு கத்துக்கிறத விட்டுட்டு, அவர் ஃப்ளூக்ல ஜெயிச்சுட்டாரு. அவருக்கு ஓட்டு போட்டவங்கள திட்டுறது, இது எல்லாமே வந்து அவங்கள இன்னும் பின்னாடி தள்ளும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆ ஜனங்க அவர செலக்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். அவங்க முடிவு சரியா இல்லையான்னு நமக்கு சில வருஷங்கள்ல தெரிஞ்சிரும். ஆ அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ வேணா அவர விமர்சனம் பண்ணலாம். கடைசியா ஜனநாயகனையும், வினோத்தையும் சம்மந்தப்படுத்தி டிவிகேல வினோத்துக்கும் சீட்டு குடுக்க போறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு எலக்ஷனுக்கு முன்னாலே ஒரு செய்தி அடிபட்டுச்சு. அப்பல்லாம் நீங்க வந்து ஷூட்டிங் தான் முக்கியம்னு இருந்துட்டீங்க. இனிமே டிவிகேல வினோத் எதிர்பார்க்கலாமா? இல்ல, இல்ல. அரசியல்லே எதிர்பார்க்க முடியாது. தேர்தல் அரசியலுக்கும் நமக்கும் சுத்தமா செட் ஆகாது. Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta, Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura, Vecura Wellness, Advanced Scientific Slimming, No Pain, No Surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner வாக் பக்ரி, வாக் பக்ரி tea since 1892. Venue partner Feathers, Arada Hotel.